Welcome back to Google Class. Hello students, how are you? நம்ம இன்னைக்கு தமிழ் சேனல்ல பார்க்க போறது என்னன்னா Doctrine of Marshalling. Doctrine of Marshalling. M-A-R-S-H-E-L-L-I-N-G. Marshalling. அடமான சொத்தின் வரிசை உரிமை கோட்பாடு அல்லது மார்ஷலிங் கோட்பாடு. ஓகே, இந்த மார்ஷலிங் என்பது என்ன? அடமான சொத்துக்களை வரிசைப்படுத்துதல். மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான். அரேஞ்சிங் ஆஃப் மார்க்கேஜ்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் செக்யூரிட்டிஸ். அப்போது இங்கே மார்ஷலிங் உரிமை என்பது, மார்ஷலிங் ரைட்ஸ் என்பது புய்சின் மார்க்கேஜி, PUISNE, புய்சின் மார்க்கேஜி அப்படின்னா பின் அடமானம் பெற்றவர் அப்படின்னா செகண்டாக மார்க்கேஜி. ஓகே, செகண்டாக லோன் கொடுத்தவர் அவருக்கும் அவரது பிந்தைய அடமானத்தை அவருடைய அந்த செகண்ட் மார்க்கேஜினுடைய அவருடைய லோன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு இது வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனவே இந்த அடமான சொத்தின் வரிசை உரிமை எனப்படுது. அடமான சொத்தின் வரிசை உரிமை அப்படின்னா மார்ஷலிங். ஓகேங்களா? இது செக்ஷன் 81 நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 81 ஆஃப் தி சொத்து உரிமை மாற்று சட்டம். செக்ஷன் 81 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எக்ஸ் என்பவர் ஒரு பர்சன் இருக்கார். எக்ஸ் என்ற பர்சன் இருக்கார். அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா A-B 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 2 ப்ராப்பர்ட்டிகளும் என்ன பண்ணுறாருன்னா ஒய் என்ற மார்க்கேஜி கிட்ட அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மார்க்கேஜ் வச்சுட்டு மார்க்கேஜ் பண்ணி லோன் வாங்கிக்கிறார். பிறகு என்ன பண்ணுறாருனா ஆஃப்டர் தட் அந்த 2 ப்ராப்பர்ட்டிலையும் என்ன பண்ணுறாருனா அதில் 2 ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஏ, அந்த ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறாருனா Z என்ற செகண்ட் மார்க்கேஜ் கிட்ட அவர் என்ன பண்ணுறாருனா மார்க்கேஜ் டீட் பண்ணி லோன் வாங்கிக்கிறார். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். இதை எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ ஈஸியாக புரியும். பாருங்கள், எக்ஸ்ன்ற பர்சன் அவர் தான் கஸ்டமர், இங்கே அவர் தான் மார்க்கேஜார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, A-B 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே ஒய் என்ற மார்க்கேஜி கிட்ட அவர் என்ன பண்ணுறாருனா மார்க்கேஜ் பண்ணுறாரு. அதை அடமான வைக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த மார்க்கேஜ் கிட்ட கொடுத்துட்டு லோன் வாங்கிக்கிறார். செகண்ட் என்ன பண்ணுறாருனா அடுத்தது லோன் வாங்கிட்டாரு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறாருனா அதே எக்ஸ் என்ற கஸ்டமரு இங்கே அவர் மார்க்கேஜராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா அந்த 2 ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஏ என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணுறாருனா இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2ஆவதாக இருக்கிற ஒரு அடமானத்தை வைக்கிறார், மார்க்கேஜ் பண்ணுறாரு. அவர் பேருக்கு வந்து செகண்ட் மார்க்கேஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணுன்னா இந்த ஒய் பர்சன், ஏன்னா ஒய் தான் அவர் 2 ப்ராப்பர்ட்டி வச்சுருக்க, 2 ப்ராப்பர்ட்டியை அவர் வந்து செக்யூரிட்டியை வாங்கிட்டு அந்த மார்க்கேஜருக்கு காசு கொடுத்துருக்கிறார். அப்போ ஒய் ஆனவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஏ சொத்திலிருந்து அவருடைய அடமான கடனை பெற அவர் சூஸ் பண்ணுறாராம். பாருங்கள், இதில் ஒய் என்ற பர்சன் என்ன பண்ணுறாருனா ஏ ப்ராப்பர்ட்டியிலிருந்து அவருடைய மார்க்கேஜ் லோனை ரிகவரி பண்ணுறதுக்காக அவர் சூஸ் பண்ணுறாரு. எப்படி சூஸ் பண்ணுறாருனா, எப்படி இதை வந்து பர்மிஷன் கொடுக்கணும், ஒய் இவ்வாறு செய்ய அனுமதிக்கிறாங்க, பர்மிஷன் கொடுக்குறாங்க, இவர் சூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா ஏபி ப்ராப்பர்ட்டி இருக்குது, இவர் ஏ ப்ராப்பர்ட்டிலே ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு வச்சுங்க ஒய். அப்போ என்ன ஆகும், Z பர்சன் ஏ ப்ராப்பர்ட்டிக்கிட்டே வாங்கியிருக்காரு, அப்போ கஷ்டமாயிடும். அப்போது Z வாங்காத ப்ராப்பர்ட்டி கிட்ட அந்த ஒய் என்ற பர்சனு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஒய் கிட்ட கூட ஏபி 2 ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த 2 ப்ராப்பர்ட்டியில் அவர் பி கிட்ட கூட ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இவர் ஏ என்ற ப்ராப்பர்ட்டி இவர் வச்சுருக்கிறாரு, ஒய் அவர் கையில் கஸ்டடியில் அதை வச்சு லோன் வாங்கிட்டான். Z என்ற பர்சன் அதே ஏ காட்டிட்டு லோன் கொடுத்துருக்கான், 2ஆவது மார்க்கேஜ். அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் போடுறாங்க, கோர்ட்டில் போகிறாங்கன்னா அந்த ஏ ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மார்க்கேஜி வந்து லோன் அமௌண்ட் வாங்கி போயிட்டான்னா Z யார்கிட்ட போவா? அப்போது இங்கே Z க்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஏனெனில்
இந்த ஏ ப்ராப்பர்ட்டி தான் மீண்டும் இசட்டிடும் இந்த என்னாச்சு செகண்ட் டைமாக இசட்டுக்கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க. அப்போ செகண்ட் மார்க்கேஜுக்கு வந்திருக்குது இல்லையா? அப்போ செகண்ட் மார்க்கேஜ் வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணுமே. அதனால் இந்த மார்ஷலிங் டாக்ட்ரின் பிரகாரம், மார்ஷலிங் கோட்பாடுபடி இந்த ஜெட் என்ற இந்த செகண்ட் மார்க்கேஜ் பர்சன் அந்த ஒய் கிட்ட எப்படியாவது மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அவர் வந்து பி ப்ராப்பர்ட்டிலேருந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ் வாங்கின லோன் அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கிங்க, மேக்ஸிமம் அந்த லோன் அக்கௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கோர்ட்லேயோ கேஸ் போட்டு அவர் வந்து அப்படியே கட்டாயப்படுத்தலாம். நேரடியாக போய் கேட்கலாம், இல்லைனா கோர்ட்டில் கூட ஒரு கேஸை போட்டு அந்த ஏ ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணாதீங்க, ஏ பேஸ் பண்ணி தான் நான் லோன் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து ஏவும் பியும் வாங்கியிருக்கீங்க, ஓகே. ஒய் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கேஜ், நீங்கள் ஒய் மார்க்கேஜ், நீங்கள் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்குது, அதனால் நானும் வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டியில் லோன் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் உங்களுடைய லோன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணி சிவில் சூட்டில் இவருக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இயன்ற அளவுக்கு அவர் வந்து கேட்கறதுக்கு இந்த மார்ஷலிங் கோட்பாடு படி, டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷலிங் பிரகாரம் இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி இதை வந்து கட்டுப்படுத்த முடியும். இதை அவர் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது, அவர் நீங்கள் ஏ வந்து வாங்கக்கூடாது, ஒய்யை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? இங்கே இசட்டுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இது தாங்க மார்ஷலிங் டாக்ட்ரின், மார்ஷலிங் கோட்பாடு. இப்போ நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். மார்ஷலிங் கோட்பாடு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கேஸ்லாம் கூட டக்குன்னு எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்டுட்டு இதே மாதிரி கேட்டுருவாங்க, நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் எழுதணும். சரியா? ஓகே, இந்த டாக்ட்ரினுடைய மெயின் இன்டென்ஷன் என்ன, உள்கருத்து என்ன, இன்டென்ஷன் என்ன, இன்னர் இன்டென்ஷன் என்ன? இதை உட்கருத்து என்னென்னா, ரெண்டு சொத்துக்களின் பேரில் அடமானம் கடன் கொடுத்தவர், ரெண்டு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி வாங்கி ஒரு லோன் கொடுக்குறவர், அவர் யார்? அவர் தான் மார்க்கேஜி. அவர் கொடுத்த கடன் ஒருவர், அவருடைய லோன் அமௌண்ட்டை அவர் கலெக்ட் பண்ணணும். அந்த ரீசனுக்காக அவருடைய இன்னரன் பவரை பேஸ் பண்ணி அந்த சொத்தில் ஏதாவது ஒரு சொத்தின் மீது தான் அவர் வந்து என்ன பண்ணணும், பின்னர் அடமானம் கொடுத்தவரை பாதிக்க செய்யாதவனும். ஏன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு மார்க்கேஜி, நீங்கள் என்கிட்டேருந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட லோன் வாங்கிட்டேன். ராமுன்றது இன்னொரு பர்சன் இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், அதே ப்ராப்பர்ட்டியில் ஏ ப்ராப்பர்ட்டி பி ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட கொடுத்து லோன் வாங்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கேஜ், நீங்கள் தான் இதில் ஒய். சரியா? நான் என்ன பண்ணேன், திருப்பி எனக்கு கடன் வேணும், லோன் வேணும். நான் என்ன பண்ணேன், Z என்ற பர்சன் கிட்ட போயிட்டு, அதை ராமு என்ற பர்சன் கிட்ட போயிட்டு, நான் இதே ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏ என்ற ப்ராப்பர்ட்டியை நான் காட்டி லோன் வாங்கிட்டேன். இப்போது அதை லோன் அடைக்கணும், என்னால் அடைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விசாரிக்கிறீங்க. அப்போது விசாரிக்கிற போது என்ன பண்ணுவோம், அந்த Z என்ற ராமுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் என்ன பண்ணலாம், ஒய் கிட்ட கேட்கலாம். ஏன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இந்த எக்ஸ் என்ற மார்க்கேஜர் வந்து கடன் வச்சுருக்கிறாரு, அதுக்கு லோனு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவர்கிட்ட வந்து ஏ அண்டு பி ரெண்டு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க. நானும் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஏ ப்ராப்பர்ட்டி அதே பேஸ் பண்ணி நான் வந்து லோன் அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன். அதே சேம் எக்ஸ் என்ற பர்சனுக்கு அடமானம் வச்சுருக்கிறாரு, அதனால் நீங்கள் கொடுங்க. சப்போஸ் இந்த ஒய் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, இந்த Z ஆகிய ராமு என்ன பண்ணுவார்னா, சிவில் கோர்ட்டில் போயிட்டு அதை விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மார்ஷலினுடைய டாக்ட்ரின் வந்து வருது. ஏன்னா அடுத்த ரெண்டாவது கொடுத்த அந்த செகண்ட் மார்க்கேஜி வந்து அவருடைய ரைட்ஸு பாதிக்கப்படக்கூடாது. அந்த ரீசனுக்காக ஃபஸ்ட்டு மார்க்கேஜியை வந்து மேக்ஸிமம் அவர் ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, அவர் எந்த ப்ராப்பர்ட்டியில் லோன் வாங்கினாரோ அதில் கழிக்காமல் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மீதி இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டியில் வர லோன் அமௌண்ட்டில் வந்து அவர் பண்ணலாம். சப்போஸ் அந்த செகண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் அவர் கொடுத்த லோனுக்கு மேலே வரல, அதிகமாக வரல, காசு வரல அப்படின்னா அவர் அதை வாங்கலாம். சரிங்களா? அது அடுத்த ஆப்ஷனு.
என்னடா வாங்க முடியாதுன்னு கிடையாது. சரியா? ஸோ இதுதான் வந்து அவர் செகண்டாக வர அந்த மார்க்கேஜுடைய ஒரு பாதிப்பை வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் கேஸ் போகிறதோ இல்லை இந்த மார்ஷலிங் டாக்டரினை சொல்லி இவர்கிட்ட சொல்லி தடுக்கலாம். ஓகேங்களா? இதில் மெயின் ரீசன் என்ன, அவசியம் இல்லாமல் அடுத்தவருக்கு கஷ்டத்தை விளைவிக்கக்கூடாது அப்படின்னா அதே மீனிங், உமது உரிமையை நீர் செலுத்துக, உன்னுடைய உரிமையை நீரே செலுத்திக்கோ. அதுக்கு தான் இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் லாவில் மேக்ஸிம் இருக்குது. சிக், எஸ்ஐசி சிக், உட்ரி யூடிஆர்இ உட்ரி, டியோ டியூஓ உட்டு யூடி உட்டு, ஏலினம் ஏஎல்ஐஇஎன்யூஎம் ஏலினம், நான் என்ஓஎன் நான், லேடஸ் LAEDAS. பாருங்கள், சிக், உட்ரி, டியோ, உட், ஏலினம், நான், லேடஸ். இதுக்கு மீனிங் என்னன்னா, இது வந்து லாட்டின் டேர்ம்ஸு. இதுக்கு இங்கிலீஷில் மீனிங் என்னென்னா, ஸோ எக்ஸசைஸ் யுவர் ரைட்ஸ் as not to unnecessarily to prejudice that of your neighbor. இது டைரக்ட் லீகல் மேக்ஸிமுக்கு டைரக்ட் இங்கிலீஷ் மேக்ஸிம். அதனால் இப்படி தான் வரும் அந்த இங்கிலீஷ் வார்த்தை. சரிங்களா? ஸோ என்ற இந்த மேக்ஸிம் இந்த முதுமொழியின் அடிப்படையில் வந்தது. எனவே இந்த கோட்பாடு, இந்த டாக்ட்ரின் தகமை நெறியின்படி அப்படின்னா ஈக்விட்டினுடைய ரூல் பிரகாரம் இது வந்திருக்கு. இதை தான் செக்ஷன் 81 பின்வருமாறு இந்த லீகல் பிரகாரம் அதை வந்து செக்ஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த செக்ஷன் 81 ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷலிங் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், இதை பேஸ் பண்ணி அதே தான் லா சொல்லுது, அதை அப்படியே எழுதலாம். என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா, 1 or above 2 இருந்துச்சுன்னா, அவற்றில் ஒரு சில ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு பர்சன்ஸ் கிட்ட மார்க்கேஜ் வைக்கிறாரு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு செகண்டாக அனதர் பர்சன்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு சிலவற்றை மட்டும் ஒரு சிலது மட்டும் மார்க்கேஜ் வைக்கிறார். இந்த சிச்சுவேஷனில் ரெண்டாவதாக அந்த மார்க்கேஜுக்கு உட்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டுடணும். ரெண்டாவதாக வச்சுருக்க அந்த ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு அதர் ப்ராப்பர்ட்டிஸை மற்ற சொத்துக்களை பொறுத்து மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு மார்க்கேஜியை என்ன சொல்லுவாங்கன்னா, அவருடைய கடனை நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குற ஒரு ரைட்ஸு ரெண்டாவது வச்சுருந்த அந்த மார்க்கேஜுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோங்க, நான் வாங்கின லோன் அமௌண்ட்டை நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு கேட்குவதற்கு யாருக்குன்னா செகண்ட் மார்க்கேஜுக்கு ரைட்ஸ் இருக்கான். ஓகே. ஆனால் பாருங்கள், அந்த முதல் அடமான முழு கடனையும் வசூலிப்பதற்கு அந்த சொத்துக்கள் போதவில்லை என்றால், பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கேஜுக்கு கிட்ட நான் மார்க்கேஜ் வச்சுட்டு என் ப்ராப்பர்ட்டியை 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்து லோனை வாங்கிட்டேன். அந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே நான் வாங்கின லோனுக்கு பத்தாதுங்க. 5 lakhs நான் லோன் வாங்கிட்டேன். என் ப்ராப்பர்ட்டியே 2மே 5 lakhsக்கு வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் போட்டு. அதுக்கு மேலே ஆயிடுச்சு 5,50,000. அப்போது ரெண்டாவதாக வாங்கின அந்த மார்க்கேஜை வந்து கட்டுப்படுத்த முடியாது, அவருக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷலிங் சொல்லலை. ஓகேங்களா? அப்போது போதலை என்று ரெண்டாவது அடமானம் கடனை வசூலிப்பதற்கு அந்த சொத்துக்கள் போதலை என்றால், இந்த ரெண்டாவதாக வாங்கின இந்த மார்க்கேஜி வைக்கப்பட்ட இதர சொத்துக்களின் மீது முதலில் அடமானம் பெற்றவர் நடவடிக்கை எடுக்கலாம். ரெண்டாவதாக அடமானம் வைக்கப்பட்ட இதர சொத்துக்களின் மீது முதலில் அடமானம் பெற்றவர் நடவடிக்கை எடுக்கலாம். பாருங்கள், ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, செகண்டாக மார்க்கேஜ் பண்ணிட்டார்ல, இவருக்கு 10ல் செகண்டாக இன்னொருத்துக்கிட்ட மார்க்கேஜ் பண்ணியிருக்காருன்னா 10லன்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த கேட்கலாமா? அப்போது இந்த இதர சொத்துக்கள்னால் அதர் இவர்கிட்ட இல்லாமல் மிஸ்செலேனியஸ் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி அந்த மார்க்கேஜர்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த மார்க்கேஜர்கிட்ட போயிட்டு டேரெக்டாக வந்து கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும்னு சொல்லிட்டு சேல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. மாறுபட்ட ஒப்பந்தம் இல்லாத வேறொரு பாத்தியம் எதுவும் இல்லைன்னா, 2 பேருக்கும் இந்த மாதிரி கான்ட்ரரியாக எதுவுமே இல்லை அப்படின்னு இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா, நான் 5 lakhs லோன் வாங்கியிருக்கேன்,
ஆனால் 8 lakhs என் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னோம்னா அப்போது 5 lakhsக்கு நான் என்ன லோனோ அதை மட்டும் தான் எடுக்கணும், மீதி வந்து அந்த செகண்ட் மார்க்கேஜுக்கு வந்து நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இதுதாங்க இந்த செகண்டாக மார்க்கேஜி கொடுத்தவருக்கு, செகண்ட் மார்க்கேஜி அந்த பர்சன் செகண்டு லோன் கொடுத்தவருக்கு ரைட்ஸ் இருக்குது. எது மூலமாக? மார்ஷலிங் டாக்ட்ரின் பிரகாரம், மார்ஷலின் கோட்பாடு பிரகாரம் அவருக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி பாருங்கள், ஒரு கேஸ்லாம் பாருங்கள். ஆல்ட்ரிச், ALDRICH, ஆல்ட்ரிச் வெர்சஸ் கூப்பர். இந்த கேஸில் அப்படியே சான்சலர் CHANCELLOR சான்சலர் எல்டான் அவர்னா ஜஸ்டிஸ், அவர் என்ன சொன்னார்னா, கடனை வசூலிக்க ஒரு கடனாளருக்கு உள்ள விருப்பு உரிமையானது கடனாளரை பாதிக்கக்கூடாது. ஓகே, ஒரு கடன் வாங்குறாருன்னா கடன் வாங்கும்போது அந்த கடன் கொடுத்தவர் வந்து இன்னொரு கடன் கொடுத்தவர் வந்து பாதிக்கக்கூடாது. அவர் பாதிக்காத மாதிரி கடனை ரெக்கவரி பண்ணணும். இப்போ நீங்கள் லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொருத்தரும் லோன் கொடுத்துருக்காரு, 2 பேரும் லோன் கொடுத்துருக்காரு. யார்? எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், அதே ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த லோன் கொடுத்த பர்சனுக்கும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து லோனு நான் கொடுத்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ரிகவரி பண்ணணும். சேம் லோனே கொடுத்துருக்கேன், 2 ப்ராப்பர்ட்டி உங்கள் கிட்டே கொடுத்துட்டேன், அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னொரு பர்சன்ஸ் கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட கொடுத்தனோ அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். மார்ஷலிங் கோட்பாடு பிரகாரம் இது வந்து உங்களை தடுக்குது, செகண்டாக வரவருக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 2 லைன் எழுதுனா போதும். எக்ஸ்ட்ரா நீங்களாக ஓன எக்ஸாம்பிள் எழுதலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த 81வது பிரிவு செக்ஷன் 81 எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஓகே, இந்த கேஸ் இதை மார்ஷலிங் மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட் முடிக்கலாம். மற்றது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த மார்ஷலிங்கினுடைய எந்தெந்த டைமில் நம்ம பயன்படுத்தணும்னா, இந்த மார்ஷலிங் கோட்பாட்டினை எப்படின்னா தரப்பினரிடையே மாறுபட்ட ஒப்பந்தம் இல்லாத போது தான் பயன்படுத்த முடியும். தரப்பினர்னா போத் பார்ட்டிஸ்குள்ளே எதுவுமே வேறு ஏதாவது ஆப்போசிட் கான்ட்ராரியாக இருக்கக்கூடாது. 2 பேரும் வேறுபட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. 2 பேரும் கரெக்டாக இருக்கணும். சரியா? அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது இந்த போத் பார்ட்டிஸில் இந்த செக்ஷனில் என்ன சொல்லுதுன்னா எதிராக ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, கூறப்பட்டவாருக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். மேலும் ஒரே நபர், இதில் ஒரு நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் மெயின், ஒரே ஒரு பர்சன் அந்த சொத்துக்களின் உரிமையாளராக இருக்கணும். ஓகே, எக்ஸ்ன்ற பர்சன் மட்டும் இருக்காருன்னா அந்த ஒரு பர்சன் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அது ஓனராக இருக்கணும். அப்போது அந்த ஓனராக இருந்து அவர் 2 பேர்கிட்ட அடமானம் வைத்திருக்கும் போது தான் அவர் என்ன பண்ணுவார், மார்க்கேஜர் வந்து 2 மார்க்கேஜுக்கிட்ட லோன் வாங்கி அது மார்க்கேஜ் டாக்குமெண்ட்டில் மார்க்கேஜாக வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மார்ஷலிங் டாக்ட்ரின், மார்ஷலிங் கோட்பாடு பயன்படுத்த முடியும். அடுத்தது என்னென்னா, பின்னர் அடமானம் வைக்கப்பட்ட சொத்து ஏற்கனவே அடமானம் வைக்கப்பட்ட சொத்தின் ஒரு பகுதியாக இருப்பினும் இந்த கோட்பாட்டினை பயன்படுத்த முடியும். பாருங்கள், பின்னர் அடமானம் வைக்கப்பட்ட ஒரு சொத்து, பாருங்கள், செகண்டாக மார்க்கேஜ் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, சேம் ப்ராப்பர்ட்டி வந்து அவர் வந்து ஏற்கனவே அடமானம் வைக்கப்பட்ட ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியினுடைய ஒரு பார்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, சரியா? அந்த வீடையே நான் பாதியாக பண்ண முடியும். அதை பாதி போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கேஜ்கிட்ட வைக்கிறேன், கிச்சன் வரையும். இன்னொரு பார்ட்டு வந்து இன்னொரு மார்க்கேஜ்கிட்ட வைக்கிறேன். அப்போ பாதி எனக்கு விற்க முடியும்னு கேட்க முடியுமா? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து மார்ஷலின் கோட்பாடு, மார்ஷலின் டாக்ட்ரின் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஓகே, ஒரு பார்ட் அந்த ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டில் 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கேஜி, மீதி 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து செகண்ட் மார்க்கேஜி. அது ஒரு பார்ட்டாக பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான், அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் பார்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருந்து இந்த செகண்டாக வாங்குகிற மார்க்கேஜிக்கு வந்து ரைட்ஸ்லாம் செயல்படுத்த முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரைட்ஸ் கொடுக்க முடியாது. ப்ராப்பர்ட்டினா வேறு ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ஏ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு கிரவுண்டு, பி ஒரு கிரவுண்ட், தனித்தனியாக இருக்கணும். ஒரே சிங்கிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரே ஓனர் இருக்கணும், வேறு ஓனர்கிட்ட கேட்கக்கூடாது. நான் தான் எக்ஸ்னா நான் தான் 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கணும். சரியா? ஸோ இதுதான் இதில் மெயினாக இருக்குது. அப்போ ஒரு சொத்தினுடைய பல பகுதிகளும் வெவ்வேறு சொத்துக்கள் ஆகாது. சரியா? ஒரு ப்ராப்பர்ட்டினுடைய
வெவ்வேறு பார்ட், ஒரே ப்ராப்பர்ட்டி தான், ஒரு பார்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது வேறு ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது சிங்கிள் ப்ராப்பர்ட்டி தான். அதனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு மார்க்கேஜ் வைக்கும்போது மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த மார்ஷலிங் கோட்பாடு சூட்டபிள் கிடையாது. மார்ஷலிங் டாக்ட்ரின் நாட் சூட்டபிள். ஓகே, அப்போது இந்த முதலாவது அடமானம் பெற்றவர் ஃபஸ்ட்டு மார்க்கேஜி என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய செக்யூரிட்டியின் பேரில் அவருடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு கோர்ட்டில் நடவடிக்கை எடுக்கும்பொழுது இல்லதை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணும்போது தான் த்ரெட்டன் பண்ணுறாரு. யாரை? இந்த எக்ஸ் மார்க்கேஜரை. யார்? ஃபஸ்ட்டு மார்க்கேஜ். அந்த சிச்சுவேஷனில் த்ரெட்டன் பண்ணும்போது, ஐயோ என் லோனு இவர்கிட்டே நான் கடன் வாங்கியிருக்கேனே, இவர் சொல்லுவார், ஏங்க நீங்கள் உங்களுக்கும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் மார்க்கேஜ் அப்போ தான் அவருடைய ரைட்ஸை கேட்க முடியும். அதுக்கு முன்னாடி பயமுறுத்தல எதுவுமே பண்ணலைன்னா அவர் சைலண்ட்டாக தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி மார்ஷலிங் டாக்ட்ரின் கேட்கக்கூடாது. ஓகே, இதுதான் எப்படி யூஸ் பண்ண மார்ஷலிங் டாக்ட்ரினை எப்படி யூஸ் பண்ணுன்றது நம்ம இப்போ பார்த்தோம். சரி, இது கண்டிஷன்ஸ். 81 செக்ஷன் 81 மார்ஷலிங் ஆக்ட் பிரகாரம் இதுக்கு என்னென்ன கண்டிஷன்? இதில் 4 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, அடமான வைத்தவருக்கு பொதுவான ஒருவராக இருக்கணும். அவர் காமன் மார்க்கேஜராக இருக்கணும். ஓகே. ரெண்டாவது, முந்தைய அடமான பெற்றவருக்கு பாதகம் விளைவிக்காத வகையில் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு இருந்த மார்க்கேஜுக்கு அவருக்கு எதுவுமே டேமேஜ் இல்லாமல் இருக்கணும். மூணாவது, மாறுபட்ட ஒப்பந்தம் எதுவும் இருக்கக்கூடாது, கான்ட்ரரியாக ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கக்கூடாது. நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா செக்ஷன் 81 பிரகாரம் நோட்டீஸ்லாம் தேவையில்லை, இவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், யாரும் கம்பல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த 4 பாயிண்ட்டு தான். அது கூட ஒரு கோபாலா வெர்சஸ் சுவாமிநாதையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் லா கூட நம்ம பார்க்கும்போது இதில் தெரிஞ்சோம். இந்த கேஸ் லா பேஸ் பண்ணி இதை நம்ம முடிக்கலாம். பாருங்கள் என்ன கண்டிஷன். அடமானம் வைத்தவர் பொதுவான ஒருவராக இருக்கணும். பாருங்கள், இந்த மார்க்கேஜர் அவர் காமன் இன்டென்ஷனை பொதுவான ஒரு பர்சன் தான் இருக்கணும். ஓகேவா? நிறைய பேர் மார்க்கேஜராக இருக்கக்கூடாது, ஒரே ஒரு மார்க்கேஜர் தான் இருக்கணும். அவர் 2-3 இடத்துல அவர் மார்க்கேஜ் பண்ணியிருக்கணும். ஸோ சம்மந்தப்பட்ட அடமானங்களை வைத்தவர் ஒருவராக இருக்கணும். அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்றினுடைய அல்லது சில சம் ப்ராப்பர்ட்டிஸினுடைய ஓனராக இருக்கணும். ஆனால் பல்வேறு நபர்களிடம் அடமானம் வைத்திருக்கலாம். ஆனால் நான் தான் ஒரு பர்சன்னா நான் 1 2 3 4 அந்த மாதிரி வேரியஸ் பர்சன் மார்க்கேஜுக்கிட்ட நான் மார்க்கேஜ் வச்சுருக்கலாம் என்னுடைய டாக்குமெண்ட்டை. ஓகேவா? ஸோ அடமானம் வைத்து நான் கடன் வாங்கியிருக்கேன், மார்க்கேஜ் பண்ணி நான் லோன் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அப்போது அந்த அடமானம் பெற்றவர்களுக்கு பொதுவானவராக இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கீங்களே, மார்க்கேஜ் 1 2 3, இவங்களுக்கு நான் தான் காமன் டெப்டார், COMMON காமன் டெப்டார், DEPTOR பொதுவான கடனாளி நான். சரியா? அப்படி இருக்கணும். அப்பொழுது தான் இந்த மார்ஷலிங்கினுடைய டாக்ட்ரினை, மார்ஷலிங்கினுடைய கோட்பாடை நான் பயன்படுத்த முடியும். ஒரு கேஸ்லாம் பார்க்கலாம். கோபாலா வெர்சஸ் சுவாமிநாதையா, GOPALA கோபாலா வெர்சஸ் சுவாமி, SWAMINATHAYYAR சுவாமிநாதையர். இந்த கேஸு பார்த்திங்கன்னா ஒரு இந்து குடும்பத்தில், இந்து ஃபேமிலியில் ஒரு மேனேஜர். இந்து ஃபேமிலியினுடைய மேனேஜர் யார்? கர்த்தா இல்லையா? அப்போது பொது இந்து குடும்பத்தினுடைய மேலாளர். அவர் பொது குடும்ப சொத்தை என்ன பண்ணுறாருனா, அதை காமன் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறாருனா ஏ என்பவர்கிட்ட, ஏ என்ற மார்க்கேஜுக்கிட்ட இந்த இந்து மேனேஜர் மார்க்கேஜ் பண்ணுறார். வைக்கிறார், மார்க்கேஜ் பண்ணி லோன் வாங்குறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா ஃபேமிலி பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவர் ஃபேமிலியில் காமன் பர்சனாக இருக்கார். காமன் பர்சனாக இருக்கும்போது ஃபேமிலியுடைய பயன்பாட்டிற்காக, ஃபேமிலியுடைய ப்ராஃபிட்காக, ஃபேமிலியுடைய பெனிஃபிட்டுக்காக இவர் லோன் வாங்குறாரு. அப்போது இஸ் எ மேனேஜர், மேலாளர். அப்போது இந்து கர்த்தா தான் வாங்கணும், இந்து கர்த்தா தான் ரைட் பர்சன் டு ரிசீவ் லோன். ஓகேவா? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு டைம் இவர் ஒரு ஏ என்ற மார்க்கேஜிக்கிட்ட மார்க்கேஜ் பண்ணிட்டார் ப்ராப்பர்ட்டியை, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை. சரி, கொஞ்ச நாளுக்கு பிறகு என்னாச்சுன்னா இவருக்கு ஃபேமிலி பார்ட்டிஷன் வருது. ஃபேமிலியில் ப்ராப்பர்ட்டியை அந்த ஓல்ட் ப்ராப்பர்ட்டியை பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. பார்ட்டிஷன் பண்ணிட்ட பிறகு
இவருக்குன்னு ஒரு தனியான ஒரு பார்ட்டிஷன், தனியான ஒரு பார்ட்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி வருது. அப்போ இவர் என்ன பண்ணுறார், இவருக்கு வந்த பார்ட்டை வந்து என்ன பண்ணுறாருன்னா இவருடைய இண்டிவிஜுவல் கடன், இண்டிவிஜுவல் டெப்ட்டுக்காக இண்டிவிஜுவல் லோன் வாங்குறாரு. யாருக்கிட்ட? பி என்ற ஒரு மார்க்கேஜ் கிட்ட என்ன பண்ணுறாருன்னா இவருடைய ப்ராப்பர்ட்டியை மார்க்கேஜ் பண்ணி பி என்ற பர்சன் கிட்ட லோன் வாங்குறாரு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அன்டிவைடட், அடுத்தது டிவைட் பண்ண பார்ட்டிஷன், 2 பார்ட். அப்போ இதில் ஆள் மாறுறாங்களா இல்லையா, இதை செக் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரியான அடமான கடனை திரும்ப பெறுவதற்காக, இந்த மாதிரியான மார்க்கேஜ்டு லோனை ரிசீவ் பண்ணணும், ரெக்கவரி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் இருக்கார்ல ஏ என்ற பர்சன், அந்த ஏ என்ற பர்சன் இறந்து போயிடுவார். அவங்களுடைய லீகல் ஐயர்ஸ், வாரிசுதாரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, பி வந்து கேஸ் போடுறாங்க. யார் மேலே? ஏயினுடைய வாரிசுகள். யார்? ஃபஸ்ட்டு மார்க்கேஜினுடைய வாரிசு என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் போடுறாங்க. கேஸ் போடும்போது பி வருவார் இல்லையா, ஏன்னா பி செகண்ட் மார்க்கேஜ், அவர் வரார்ல. அப்போ சொல்கிறாரு பி வந்து என்ன பண்ண, மார்ஷலிங் கோட்பாட்டின்படி, மார்ஷலிங் டாக்ட்ரின் பிரகாரம் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி நினச்சிட்டு இவர் வராரு. இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது அவர்கிட்ட வைக்கப்பட்ட அந்த அடமானம் சொத்துக்களின் பேரில் நடவடிக்கை எடுக்குமாறுன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்போது அங்கே வந்து ஜஸ்டிஸ் முத்துசாமி ஐயார் வந்து இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, இல்லைங்க இது மார்ஷலிங் கோட்பாட்டை வந்து இதில் பயன்படுத்த முடியாது, மார்ஷலிங் டாக்ட்ரினை வந்து இது சூட்டபிள் கிடையாது, இந்த கண்டிஷனே வேறு, மார்ஷலிங்கில் சொன்ன கண்டிஷன் வந்து இது சூட்டபிள் கிடையாது, அதனால் நாட் ஃபிட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு பொதுவான நபரின் கணக்காளர்கள் தான் காமன் கிரெடிட்டார்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, காமன் கிரெடிட்டார்ஸ் இடையே தான் இந்த உரிமையை கேட்க முடியும். காமனான ஒரு கிரெடிட்டார்ஸ் இருக்கணும், சரியா? அந்த பர்சன்ஸ் கிட்ட மட்டும் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். இங்கே என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வைக்கப்பட்ட ஃபஸ்ட்டு டைமு அவர் லோன் வாங்குறாரு. யார்? கர்த்தா, மேனேஜரு. அவர் வாங்கும் பொழுது அந்த மார்க்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருந்துச்சுன்னா, அது காமன் ஃபேமிலி, ஓகேங்களா? காமன் ஃபேமிலியில் அவர் வந்து மேனேஜராக இருக்கும்போது எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு பர்சனாக இருந்து, அப்போ அந்த டைமில் லோன் வந்து ஃபேமிலிக்காக வாங்கி மார்க்கேஜ் பண்ணியிருக்காரு. அந்த மார்க்கேஜில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் டைம் அவர் லோன் வாங்குறாரு பி பர்சன் கிட்ட. அவர் வாங்கும்போது அவருடைய பார்ட்டிஷன் ஆல்ரெடி அந்த சொத்துலேருந்து தனியாக இவருக்கு தனியாக வந்துட்டு இவர் பேர் மட்டும் வந்துடுச்சு. அப்போ ஃபேமிலி வரல, அப்போ செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. அப்போ செப்பரேட்டாக ஒன்ஸ் பார்ட்டிஷன் டீடு போட்டாங்கன்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டியாக வருது. அப்போ இந்த பாகத்தை பிரிச்சுட்டு இவர் தான் இண்டிவிஜுவலாக என்ற ஒரு சிச்சுவேஷனில் இவருக்குன்னு அவர் லோன் வாங்கிறதுக்காக இவர் வந்து மார்க்கேஜ் பண்ணியிருக்கிறாரு செகண்ட் மார்க்கேஜிக்கிட்ட. அதனால் அட் ப்ரெசண்ட்டு இஸ் நாட் ஏ காமன் பர்சன். இவர் வந்து ஒரு காமனான டெப்டாராக இல்லை. ஓகே, புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் பி வந்து மார்ஷலிங் டாக்ட்ரின் பிரகாரம் நீங்கள் ரைட்ஸு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் ஜஸ்டிஸ் முத்துசாமி ஐயார் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடமானம் வைத்தவர் பொதுவான ஒருவராக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு கேஸ்லாம் காமன் டெப்டராக இருந்துச்சுன்னா இந்த கோபாலா வெர்சஸ் சுவாமிநாத ஐயர் அந்த கேஸை நீங்கள் எழுதணும். சரி, ரெண்டாவது பாயிண்ட்டு கண்டிஷனில் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, முந்தைய அடமானம் பெற்றவருக்கு பாதகம் விளைவிக்காத வகையில். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மார்க்கேஜி கிட்ட லோன் வாங்கியிருக்கேன். அந்த மார்க்கேஜிக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அவருக்கு எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். யார்? செகண்ட் மார்க்கேஜ். அப்போ தான் மார்ஷலிங் கோட்பாடு பயன்படுத்துவது. என்ன சொல்கிறான்னா, முந்தைய அடமானம் பெற்றவரின் உரிமைகளுக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மார்க்கேஜி பர்சன்ஸ்க்கு வந்து அவருக்கு எதுவுமே டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, அவருக்கு எதுவுமே டெஸ்ட்ராயோ அவருக்கு அகைன்ஸ்டாவோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அகைன்ஸ்ட் மீன்ஸ் அவருக்கு பாதிப்பு, அவருக்கு எதுவுமே வந்து நஷ்டம், லாஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மார்ஷலிங்கினுடைய டாக்ட்ரினை நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? அதாவது அவருடைய கடனுக்கு போதாத சொத்தின் பேர். பாருங்கள், அவர் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் வந்து லோன் கொடுத்துருக்காரு. அந்த லோனுக்கே அந்த வச்சுருந்த அந்த ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அதுவே ப்ராப்பர்ட்டியே நாட் எனஃப், போதுமானதாக இல்லை.
அப்போ அவரே கிளைம் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கார். அந்த மாதிரியான கண்டிஷனில் இந்த செகண்ட் மார்க்கேஜ் வந்து ஆஸ் பர் தி மார்ஷலிங் டாக்ட்ரின் எனக்கு இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு மார்க்கேஜியை போயிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்டில். தேர்ட் பாயிண்ட் வந்து மாறுபட்ட ஒப்பந்தம் ஏதும் இருக்கக்கூடாது. அப்படின்னா கான்ட்ரரியாக மார்க்கேஜுக்கும் ஃபஸ்ட்டு இருந்த மார்க்கேஜுக்கும் கான்ட்ரரியாக எதுவும் கண்டிஷன் எதுவும் அக்ரிமெண்ட் இல்லாமல் போது தான் இந்த செக்ஷன் 81ல் நம்ம என்ன மார்ஷலிங் டாக்ட்ரினில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷன் பிரகாரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து அறிவிக்கை தேவையில்லை. நோட்டீஸ் வந்து செக்ஷன் 81 பிரகாரம் 1929 அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில், அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு பிறகு போத் பார்ட்டிஸ்கிடையே நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? நோட்டீஸ் கொடுத்து தான் இந்த டாக்ட்ரின் மார்ஷலிங் டாக்ட்ரின் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நோட்டீஸ் இல்லாமல் கிளைம் பண்ணாங்க, அந்த மாதிரியான கண்டிஷன் வந்து கொடுக்குது. ஓகே, அந்த அறிவிக்கை எதுவுமே இன்றி இந்த மார்ஷலிங் டாக்ட்ரினை வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இதுவரையும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதாங்க டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷலிங், அடமான சொத்தின் வரிசை உரிமை கோட்பாடு. இப்போது மார்ஷலிங் கோட்பாடு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், 3 டைம்ஸ் போட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. ஃபீட்பேக் கொடுக்காமல் போகாதீங்க. ஓகேங்களா? இத்துடன் இந்த வீடியோ கிளாஸை முடிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு செக்ஷனை நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோவில் டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். ஓகே, தேங்க்யூ டியர், தேங்க்யூ வியூவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், பாய்.